ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தண்ணீர் தொட்டியில் வள்ளி இறந்து கிடந்த நிலையில் தண்ணீரை குடித்த இளைஞர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு நிலவியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் குமார், விவரங்கள் என்ன? வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வழக்கத்துக்கு மாறாக இன்று அதிகமான பொதுமக்கள் எஸ்பியிடம் புகார் மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக பகுதியில் பட்டணங்காத்தான் ஊராட்சி சார்பில் 2 குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இதேபோன்று எஸ்பி அலுவலகம் முன்பும் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் தொட்டியில் வழக்கம் போல் பொதுமக்கள் குடிநீர் குடித்துள்ளார்கள். இதில் 20 வயது மதிக்கத்தக்க அருண் என்ற இளைஞர் ஒருவர் குடித நீரில் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று மயக்கமடைந்துள்ளார். ஆனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அவரை மீட்டு விசாரித்த போது தண்ணீர் தொட்டியை திறந்து பார்த்த நிலையில் தண்ணீர் தொட்டிக்குள் விஷத்தன்மை உள்ள பள்ளி ஒன்று பெரிய அளவில் உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். பட்டணங்காத்தான் ஊராட்சியினுடைய ஊழியர்களுடைய அலட்சிய போக்கினால் இந்த குடிநீர் தொட்டிக்குள் பள்ளி ஒன்று கிடந்துள்ளது அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அன்றாட தினந்தோறும் அந்த தண்ணீர் தொட்டிகளை சுத்தம் செய்து குடிநீர் நிரப்ப வேண்டும். இதை ஊழியர்களுடைய அலட்சிய போக்கால் தண்ணீர் தொட்டிக்குள் முறையான தண்ணீர் நிரப்பாதால் அந்த பள்ளி எவ்வாறு உயிரிழந்து கிடந்துள்ளது, இதை ஊழியர்கள் எப்படி அறியாமல் விட்டார்கள் என்பதை பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் எஸ்பி அலுவலகத்திற்கு முக்கியமாக பொதுமக்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் தினந்தோறும் வந்து செல்லக்கூடிய இந்த பகுதியில் இது போன்ற அலட்சிய போக்கு ஏற்பட்டுள்ளது. அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பத்மநாபன். குமார், சம்பந்தப்பட்ட அந்த ஊழியர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? பத்மநாபன், உடனடியாக பட்டணங்காத்தான் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய அந்த அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தெரிவித்ததன் பேரில் உடனடியாக எஸ்பி அலுவலகத்திற்கு வந்த ஊழியர்கள் அந்த குடிநீர் நீரை உடனடியாக பார்வையிட்டு முழுவதுமாக அப்புறப்படுத்திவிட்டு புதிய தண்ணீரை நிரப்பியுள்ளார்கள். இந்த அலட்சியமாக செயல்பட்ட இந்த ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாகவே இந்த தண்ணீர் தொட்டியில் இது போன்ற அலட்சியமாக தண்ணீர் நிரப்பி வைத்தது பொதுமக்களுடைய மிகவும் கோபத்துக்கு ஆளாக்கியுள்ளது. அதாவது இந்த உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலேயே முறையாக இது கடைபிடிக்க முடியாததால் இந்த ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குமார்.